அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று. நீங்கள் கூறுங்கள், அப்படி அல்ல, நேரான வழியை சார்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். இணை வைக்கும் முஷ்ரிக்குகளில் நின்றும் அவர் இல்லை. மோமீன்களே, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இன்னும் அவர் சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடம் இருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். அவர்களில் நின்றும் ஒருவருக்கு இடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று கூறுவீர்களாக. ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதைப் போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். எனவே அவர்களின் கெடுதல்களிடம் இருந்து உம்மை காப்பாற்ற அல்லாஹ்வே போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் எல்லாம் அறிந்தோனுமாக இருக்கின்றான். இதுவே அல்லாஹ்வின் வர்ணம், ஞான ஸ்நானம் ஆகும். அவ்வர்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட அழகானவர் யார்? அவனையே நாங்கள் வணங்குகின்றோம் என கூறுவீர்களாக.